Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி pancake. கிட்ஸோட மோஸ்ட் ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட். இதை எப்படி சாஃப்டா, ஃப்ளஃபியா வீட்டிலே செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: ஆல் பர்பஸ் ஃப்ளோர் 1 கப், பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன், வெண்ணிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், முட்டை 1, சர்க்கரை 2 டீஸ்பூன், பால் 1/4 கப், தண்ணி 1/4 கப். உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம்னா வீட் ஃப்ளோரில் கூட நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணி இதே ரெசிபியை செய்யலாம். ஒரு அகலமான பவுலில் எடுத்து வச்சுருக்க முட்டையையும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டையை எந்த அளவுக்கு பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட பேன்கேக்ஸ் நல்லா சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் இருக்கும். அடுத்ததாக எடுத்து வச்சுருக்க வெண்ணிலா எசன்ஸையும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக எடுத்து வச்சுருக்க பாலையும் சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்தி நல்ல ஒரு வாட்டி பீட் பண்ணிவிடுங்க. பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை சேர்க்க போகிறோம். இதில் 1 கப் மைதா, 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இருக்குது. இதே இடத்துல நீங்கள் ஸ்டோர் பாட் பிராண்டட் பவுடர்ஸை கூட நீங்கள் சப்ஸ்டிடியூட் செஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்ல நைஸாக பீட் பண்ணிக்கோங்க. நல்ல இந்த மாதிரி திக்காக இட்லி மாவு மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இலகுவாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி இதுக்கு மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அல்லது 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி போல் தேவைப்படும். சேர்த்தி கொஞ்சம் நல்ல ரன்னிங் கன்சிஸ்டன்சி, ரொம்பவும் தின்னாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபைனலாக கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ரன்னியாக இருந்தால் போதும். மாவு ரெடி பண்ணியாச்சு, இது இருக்கட்டும். அடுத்ததாக அடுப்பில் ஒரு நான்ஸ்டிக் பேனை வச்சுடுங்க. ரொம்ப ஆயிலோ பட்டரோ தேவையில்லை. லைட்டாக கொஞ்சமாக எண்ணெயை மட்டும் தொடச்சிட்டு ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிடுங்க. பரப்ப வேண்டாம், இல்லை தோசைக்கு தேய்க்கிற மாதிரி தேய்க்க வேண்டாம். ஜஸ்ட் ஊற்றிட்டு சிம்பிளாக விட்டுடுங்க, அதுவே ஸ்ப்ரெட் ஆகிக்கும். லோ ஃப்ளேமில் 2 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுடுங்க. 2 நிமிஷம் கழித்து சின்ன சின்ன பபுள்ஸாக மேலே வரும். வந்ததுன்னா திருப்பி போடுறதுக்கு அது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். மெல்லமாக அதை திருப்பி போட்டு 1 நிமிஷம் வரைக்கும் அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. உங்களுக்கு விருப்பமான சிரப்போட இதை சாப்பிட்லாம், இல்லை பிளெயின் ஹனி கூடையும் பேன்கேக்கை சாப்பிட்லாம். நல்ல ஃப்ளஃபியான சாஃப்டான பேன்கேக் ரெடி. உங்கள் குழந்தைங்களுக்கு விருப்பமான சிரப்போடு கொடுத்து அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள். இது போல் மேலும் பல வீடியோக்களுக்கு என்னோடய யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much.